அன்பார்ந்த நண்பர்களுக்கு காலை வணக்கம். இத்துடன் அப்ராடகா டாப்ரா என்ற ஒரு ஆங்கில வார்த்தை அடங்கிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திர சூத்திரம். இதை பெரும்பாலும் மெஜிஷியன்கள்தான் அதிகமாக உபயோகிப்பார்கள். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறதா என்றால் இல்லை. இது எந்த மொழியிலிருந்து தழுவப்பட்டது என்றால் சரியான ஆதாரம் இல்லை. இருந்தாலும் மெசொப்பொட்டாமியாவில் அராம் என்ற ஒரு மொழியில் இதனை தழுவி எழுத்துக்கள் இருப்பதாக ஆய்வு செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கிமு 2ஆம் நூற்றாண்டில் ருமேனியர்கள் பிளேக், மலேரியா போன்ற கொடும் காய்ச்சல்கள் வந்த நேரத்தில் இந்த வார்த்தையினை முக்கோணமாக பதிவு செய்து சிறு குழந்தைகளுக்கு கழுத்தில் தாயத்தாக அணிவித்திருக்கின்றார்கள். நோய் குணமாயிருக்கின்றது என்று ஒரு தகவலும் உண்டு. இந்த அப்ராடகா டாப்ரா என்கிற வார்த்தை, இதனுடைய வார்த்தை அமைப்பை பார்த்தால் ஒரு பிரமிடு போல் தோன்றும். அந்த எழுத்துக்களின் அடுக்கு வரிசையை பார்த்தீர்கள் என்றால் இதில் ஏதோ சூட்சமம் இருப்பது போன்றுதான் தெரியும். இந்த வார்த்தைக்கு ஒரு மகிமை உண்டு. தாங்கள் இந்த வார்த்தையினை தினமும் உச்சரித்து பாருங்கள். நீங்கள் யாரை சென்று பார்க்கின்றீர்களோ, யாரிடம் பேசுகின்றீர்களோ, தாங்கள் ஒரு விஷயமாக செல்வது அவர்களிடம் பேசும்பொழுது எளிதாக முடிவது போல் ஒரு தோற்றம் இருக்கும், உண்மையும் இருக்கும். இந்த எழுத்தில் ஒரு கவர்ச்சி சொற்பியல் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நம்பிக்கை வேண்டும். பெரும்பகுதி மெஜிஷியன்கள் தான் யூஸ் பண்ணுகிறார்கள். அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அடிக்கடி உச்சரிப்பார்கள். நான் சொல்வதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்கிறேன் என்றும் சொல்வார்கள். அது மேஜிக் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அளவு கடந்த சந்தோஷத்திலும் இருப்பார்கள். தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களுக்காக இது போன்ற ஒரு மந்திர சொல்லை நீங்கள் உங்கள் மனதிற்குள் உச்சரித்தீர்கள் என்றால் உங்களுக்கும் இது போன்று நல்ல செயல்களே நடக்கும். நாம் என்ன நினைக்கிறோமே அதைத்தான் நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்போம். ஒரு கட்டளை இடுகின்றோம் என்றால் அதை நிறைவேற்றும் வேண்டும் என்று நினைப்போம். புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்கின்றோம் என்றால் அதிலிருந்து மேல் வளர்ந்து வர வேண்டும் என்று நினைப்போம். அதைப்போல இந்த வார்த்தையில் ஒரு சூட்சமம் அடங்கி இருக்கத்தான் செய்கிறது. இந்த அப்ரகா டாப்ரா பற்றி தாங்கள் மியூசிஷியன்களிடம் மட்டும்தான் கேட்டிருக்க முடியும். இது புராண காலத்தில் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் சில சினிமா திரைப்படங்களிலும் இது போன்ற மாய மந்திர ஜால வார்த்தைகளை உபயோகிப்பார்கள். அது அடுத்து வரும் பதிவுகளில் நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். இந்த அப்ராடகா டாப்ரா இந்த வாசகம் அடங்கியதை தாங்கள் உச்சரித்தாலோ ஒரு சின்ன பிட் பேப்பர் எழுதி பையில் வைத்திருந்தாலோ தாங்கள் நினைத்த காரியம் நடக்கும். குறிப்பாக நம்பிக்கை தேவை. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.